ஓகே. ஏன் மச்சான் அப்ப என்ன சொன்னாலும் கேட்டியா? நான் குடிக்கிறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அதுக்கப்புறம் அதெல்லாம் நீ குடிச்சு செத்தாலும் அவளுக்கு கவலை இல்லை. அங்கவா அதுவே தெரியுது அவளுக்கு மேலே ஃபீலிங்ஸே இல்லை. விளாகா கைஸ் இருங்க கைஸ், நம்ம இப்போ வந்து புதுசாக ஒரு முட்டை ட்ரை பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா பிங்கோ, அதுக்கப்புறம் வந்து 2 எக்கு, அதுக்கப்புறம் ஆஃப் பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு கொஞ்சம் ஊற்றினோம், அப்புறம் ஒரு வறுத்த மீனை பிரித்து போட்டிருக்கோம். இதில் வந்து எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல, ட்ரை பண்ண போவோம். நாங்கள் முதல்ல நல்லா இருக்கான்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு டிஸ்க்ளைமராக இருக்கட்டும் உங்களுக்கு. வீட்டில் யாரும் ட்ரை பண்ணிடுறாங்க, நாங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கொண்டாரு, எண்ணெய் ஊற்றி சொன்னாங்க அக்கா. இது போதுங்களா? கையில் சுற்றுறது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது ஆயில். ரொம்ப சுற்றுச்சுடா. ஆஃப் பண்ணிட்டு ஊற்று. இதில் போட்டு தயவுசெய்து எங்களை மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் சிம்மிலே வச்சிருங்க. வேகட்டும். வெந்தோன்னு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்க. கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க மக்களே. கொஞ்சம் நல்லா வந்திருக்கு, ஆனால் வேகலை. இன்னும் கொஞ்சம் வேக விடுது தம்பி. இவன் தான் என் தம்பி. லூசு பைய பண்ணுற வேலையை பாருங்க. கொஞ்சம் தட்டில் வேக விடுறான். வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னா தெரியலங்க எங்களுக்கு. கொடுமை கொடுமை கொடுமை. சரி அப்படியே சாப்பிட்ருவோம். வேக விட்டு எடுங்க ப்ளீஸ். எங்களை மாதிரி எடுக்காதீங்க. கொஞ்சம் குளறுபடி தான். வேக விட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள் மக்களே, கொஞ்சம் பொறுத்துக்குங்க மக்களே. கீழே சிந்தி மேலே சிந்தி. இதை ஏன் நம்ம வேஸ்ட் ஆக்குவான? வரமாட்டேங்குது. என்ன பண்ணலை, உப்பு போடல. ஃபைனல் ரிசல்ட் இவ்வளோ கேவலமாக இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணாதீங்க யாரும், செத்துருவீங்க.